வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, KLV 32W 672G மாடல். இதில் வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் மாறி இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ரெண்டாவது, சாஃப்ட்வேர் வெர்ஷன் மாறி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அப்ளிகேஷன் OTT அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷன் இதில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது OTT ஆப்ஸ் ஏதாவது அப்டேட்டாக இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிவியை வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் லேண்ட் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கலாம். வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன வைஃபையோ அதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம்ன்றது தான் என்னுடைய பாஸ்வேர்டு. நான் வந்து இப்போ டிவியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவியோட செட்டிங்ஸ்குள்ளே வந்து கஸ்டமர் சப்போர்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே சாஃப்ட்வேர் அப்டேட்னு கேட்கும். இது ரெண்டு வழியாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். ஒன்று வந்து USB மூலயமா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். அது வந்து sony.co.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்து அப்டேட் பண்ணலாம். அது ஒரு தனி ப்ரொசீஜரு. அதுக்கு அடுத்தது வந்து நெட்வொர்க் மூலயமா கனெக்ட் பண்ணி அது மூலயமா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு ஈஸியான ஒர்க்கு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்குது. இதை வந்து அப்டேட் நவ், அப்டேட் லேட்டர், கேன்சல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போகிறோம். சாஃப்ட்வேர் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது சாஃப்ட்வேர் செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன இதில் மேஜராக மாறி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா அப்ளிகேஷனில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் மிஸ்ஸிங். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி மொபைலும் டிவியும் இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. அந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சாஃப்ட்வேரில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க, அது அந்த அப்ளிகேஷன் யூஸ் இல்லையா, இல்லை அவங்க சர்வே பண்ணி பார்த்ததில் அதை கஸ்டமர்ஸ் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோனியோட சைடில் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி, இந்த ரெண்டு டிவியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனியோட சர்வரில் அவங்க வச்சுருக்க ஒரு மேஜர் சர்வரில் நீங்கள் மெயில் ஐடி இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த டிவியோட ஃபீட்பேக் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன், எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எடுக்கிறாங்க, ஒரு ஃபியூச்சர்ஸை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக் வந்து போனால் மட்டும்தான் அவங்க வந்து எடுக்க முடியும். அது வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து டிவி நம்ம வந்து இன்டர்நெட்டோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒருவேளை அவங்களுக்கு இந்த டிவியில் இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே, அதாவது இதில் என்னென்ன யூஸ் ஆகுது, யூஸ் ஆகலை அப்படின்றத அவங்க சர்வே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்றது பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக வந்து அவங்க சர்வே பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.